ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ஃபிஷ்ஷிங் லைஃப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, நம்ம போர் ஏரிக்கு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். லொக்கேஷன் தெரியாமல் நானும் உள்ளே வந்துட்டுருக்கேன். இடம்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மீன் பிடிக்கணுன்னா வாங்க போர் ஏரிக்கு. செம்ம லொக்கேஷனு, நல்ல வியூ பாயிண்ட்டு, நல்லா இயற்கையாக எல்லா செடிங்களாம் சூப்பராக இருக்குது. இடமும் நல்லாயிருக்கு. நம்ம எங்கே இருக்காங்கன்னு தெரியலாம். நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் தேடி. அவங்க பார்ப்போம். ரொம்ப நேரமும் நானும் தேடிகிட்டே இருக்கேன், எங்கே இருக்கானே தெரில. இதுதான் ஒரு ஏரியோட இதுக்கே வந்திருக்கோம். இங்கே இருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லைனா வேறு எங்கே இருக்காங்கன்னு போய் தேடி தான் போகணும். இடம்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜே தெரியும் உங்களுக்கு. பிரிட்ஜு இந்த சைடில் போர் ராமச்சந்திரா எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதை பாருங்கள், பிரிட்ஜு எப்படி இருக்குது பாருங்கள். வியூ செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா ஃப்ரீடமாக ஜாலியாக இருந்துட்டு போகலாம். மீன் பிடிச்சி நாங்கள் அப்படி தான் வந்தோம். நான் அந்த சைட்லேருந்து இந்த சைடில் வந்துட்டேன். இங்கே தான் மீன் பிடிச்சிட்ருக்காங்க எல்லாம். அங்கே பாருங்கள், ஒருத்தர் தண்ணியில் வலை விட்டுட்ருக்காரு. இந்த தர்மாக்கோல் பஞ்சு மாதிரி வச்சு போட்டு மாதிரி செஞ்சு அதில் போய் நீந்தி வலை விட்டுன்னு இருக்கார் அவர். அவருக்கு நல்ல பெரிய பெரிய மீனாக மாட்டோம். நம்ம அண்ணன் இங்கே தான் உட்காந்துட்ருக்காரு, தெரியாருங்களா. அப்புறம் மாவு போட்டு மீன் பிடிக்கிறாரு. மீன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மீன் மாட்டுச்சு போல். சின்ன சைஸ் ஜிலேபி தான் இது. அதுதான் சிக்கன் பை. அதுதான் எல்லா மீனும் போட்டுன்னு இருக்காரு அண்ணன். அவர் பார்த்திங்கன்னா மாவு போட்டுருக்காரு. இது புழுவும் போட்டு பிடிக்கலாம், மாவும் போட்டு பிடிக்கலாம். மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க பக்கத்தில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மாவுனா சத்துணவு மாவு, அந்த மாவை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். சத்துணவு மாவு ப்ளஸ் வந்து முட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி திட்டமான தண்ணி வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்குள்ளே இன்னொரு அண்ணனும் வந்துட்டார். இவர் பார்த்தீங்கன்னா நல்லா மீன் பிடிப்பார். அவர் நல்லா சைஸான ஜிலேபிலாம் மாட்டிருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 ஜிலேபி கீழே பிடிச்சி போட்டிருப்பார் அண்ணன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா என்டர்டெயினாக இருக்கும். டைம் போகிறதும் தெரியாது. நல்லா ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு போகலாம். நம்ம நைட்டுக்கும் மீன் கிடைக்கும், சமைச்ச மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா, அண்ணன் ஒரே இதுலேயே 2 ஜிலேபி பிடிச்சாரு. ஒன்று பச்சை, ஒன்று இது, இன்னொன்று மாட்டுச்சு அண்ணனுக்கு. எப்படி இழுக்கிறாரு மட்டும் பாருங்கள். சூப்பராக இழுத்துட்டார் அண்ணன். அவர் சின்ன சின்ன மீன்லாம் கீழே தூக்கி போட்டுறாரு. ஒரு மீன் துளிக்கிட்டு இருக்கு பாருங்கள். மீன் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா எப்படி துள்ளாருன்னு. பச்சை லைட் கலரில். அதே மீன் வித்தியாசமாக இருக்குது. அண்ணன் புழு போட்டு தான் பிடிச்சிட்ருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மாவு போட்டு பிடிக்கிறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் மாவு தான் போட்டு பிடிப்பாங்க. ஏன்னா புழு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணனுக்கு ஒரு சின்ன ஜிலேபி சைஸ் மாட்டுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தூண்டிலாம் பார்த்திங்கன்னா பஞ்சு இல்லாமல் பிடிக்கிறது இல்லை. இவங்க யாருமே பஞ்சு வச்சு பிடிக்க மாட்டாங்க. ரொம்ப லாங் தூண்டி அடிப்பாங்க. பஞ்சு இல்லாமல் 2 முள் 3 முள் கட்டி கூட பிடிக்கிறாங்க. மாட்டெலாம் நல்லா பெரிய பெரிய ஜிலேபியாக தான் மாட்டுதிங்க. தண்ணியில் இறங்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, கரையில் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு கேட்ஃபிஷ். அது நல்லா செட்டிங்காக உட்காந்துட்டாப்புல. செட்டிங்காக உட்காந்து செம்ம மீன் பிடிக்க போகிறாப்புல. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. எல்லாம் அவங்கவுங்க செட்டிங்காக புழு மாவு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ணனுக்கு ஒரு சின்ன சைஸ் ஜிலேபி மாட்டுச்சு. அங்கே ஒருத்தர் பாருங்கள், அடித்து எப்படி மீன் எடுத்துகிட்டு வராருன்னு பாருங்கள். நல்ல சைஸ் ஜிலேபி அது. மீன் மாட்ட தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு. அவருக்கு உடனே இன்னொரு மீன் மாட்டும் பாருங்கள். இன்னொரு மீன் எடுத்துகிட்டு வருவாப்புல அண்ணன். நல்ல சைஸ் ஜிலேபி தான் அவருக்கு. பார்த்தீங்களா, சொன்னோன்னா இன்னொரு மீன் நல்லா ஆடிட்டு செம்மையாக வருது பாருங்கள். நல்லா சைஸ் எப்படியும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி மீன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப இதுதான்.
நீங்களும் சண்டே போல் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, நல்லா மீன் பிடிக்கலாம். ஒரு நாள் உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது. அண்ணன் அங்கேருந்து இங்கே வந்துட்டாப்புல, நான் தனியாக பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நல்லா சைஸான ஜிலேபியாக மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூவே செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சைஸ் ஜிலேபி அண்ணன் எழுதுறாரு பாருங்கள். ஒரு நல்ல பெரிய மீனுப்பா மாட்டிக்கிச்சுப்பா அப்படின்னாரு. பாருங்கள் எப்படி தள்ளும்போது அப்படியே தண்ணி பொழந்துக்கிட்டு வருது பாருங்கள். சரிங்களா, இவ்வளோ பெருசு, 1/2 கிலோ கிட்ட இருக்கும் அந்த மீன். அண்ணா மிஸ் பண்ணி ஏன்னா துள்ளிகள் கீழே போயிட போதுன்னு பைய எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னாரு. நான் போய் பைய எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். இப்படி துள்ளுது பாருங்க. இன்னும் பைய தண்ணியில் வச்சுருக்காரு. ஏன்னா நாங்கள் பிடிச்ச மீன் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஆள் பிடிச்ச மீன் மட்டும்தான். இது இன்னொருத்தர் பிடிச்ச மீன். அது எல்லாத்தையும் கீழே கொட்டி பெரிய மீன் மட்டும் ஒரு பொறுக்கி எடுத்து பார்ப்பல. சின்ன மீன்லாம் வந்து பக்கத்தில் கேட்டாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். நாங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் ஜிலேபி. எல்லாமே சைஸ் அதிகமாக சைஸான ஜிலேபிங்களாக தான் இருக்கும். சின்ன ஜிலேபி நீங்கள் கம்மியாக தான் இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் இருக்கும். 1/2 கிலோ ஜிலேபிலாம் ஒரு 4-5 மீன் இருக்கும். 1/4 கிலோவில் ஒரு 5-6 மீன் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரே ஆள் பிடிச்ச மீன் தான். அது எவ்வளோ மீன் முடியுது பாருங்கள். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் விலைக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மீன் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு பிடிச்ச அனுபவம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். விசிறி வலை போட்டு பிடிச்ச மீன் இது ஒரு வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.